Hello everyone, this is Kuralamudan. Welcome to the Catia tutorial. இந்த வீடியோவில் நம்ம புதுசாக எதுவும் மாடல் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறதில்ல. நாம் புது கான்செப்ட்ஸ் ரெண்டுத்தை வந்து இந்த மாடலில் இந்த டியூட்டோரியலில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா கேட்டியாவில் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ரெக்டாங்குலர் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு லென்த்து பிரெத்து ஹைட் இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் வச்சு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரெக்டாங்குலரோட டைமென்ஷனாக இருக்கட்டும், என்னோடய ஹோலோட டைமென்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த அரேவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் இங்கே பேராமீட்டர்ஸ்னு ஸ்க்ரீனில் இருக்குது இல்லையா, இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இதில் என்ன புதுசாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்குலர் பிளேட்டில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்ட். இப்போ காலம்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1 2 3 4 5 காலம்ஸ், காலம் 5, 1 2 3 4 ரோஸ் இருக்குது. டோட்டல் லென்த்தில் நம்பர் ஆஃப் ரோஸ் 4னா டோட்டல் லென்த்தை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி 4 ரோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டோட்டல் ஹைட்டில், டோட்டல் பிரெத்தில், ரெக்டாங்குலரோட டோட்டல் பிரெத்தில் 5ஆக பிரேக் பண்ணி 5 காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2 புது கான்செப்ட்ஸ், ஒன்று வந்து பேராமீட்டர்ஸ், செகண்ட் வந்து ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ சேம் மாடலை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். Ctrl+N பார்ட் 2 நேம் இருக்கட்டும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெக்டாங்குலர் பிளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹோலை போட்டுருவோம். இல்லைனா we can initially start with parameters. ஓகே, பேராமீட்டர்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலேஜ்ன்ற டூல் பேலட் தேவைப்படும். நாலேஜ்ன்ற டூல் பேலட்டில் அந்த எஃப்எக்ஸ்ன்னு இருக்கிறது அவங்க ஃபார்முலா டூல், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ ஒரு 6 பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டைப் ஆஃப் பேராமீட்டர்னா அது ரியல் பேராமீட்டர், அந்த பேராமீட்டருக்கு ஒரே வேல்யூ தான் இருக்கப்படுது. ஸோ நியூ பேராமீட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதை ரீநேம் பண்ணுங்கள் ஆர் லென்த். இந்த ஆர் லென்த்துன்றது ரெக்டாங்கிள் லென்த், அதை தான் ஷார்ட் பண்ணி ஆர் லென்த்துன்னு எழுதியிருக்கேன். 300 mm. என்டர். நியூ பேராமீட்டர் ஆர் பிரெத் 120 mm. நான் எம்எம்னு வேல்யூ கொடுக்கல, ஜஸ்ட் 300 120 நியூமெரிக்கல் வேல்யூஸ் தான் கொடுக்குறேன். இது லென்த்து கிடையாது, இட்ஸ் அ நியூமெரிக்கல் வேல்யூ. அடுத்து கொடுக்கறது ஆர் ஹைட் HEIGHT 15. நெக்ஸ்ட்டு சி டயாமீட்டர், இது வந்து இந்த சர்க்கிளோட டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு காலம், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 காலம்ஸ் 3 ரோஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடல் எல்லாம் முடிச்சு ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போது 6 பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் டிசைன் ட்ரீயில் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா பேராமீட்டர்ஸும் நான் கொடுத்த நேமோட, நான் கொடுத்த வேல்யூவோட இந்த இடத்துல ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு தான் என்னோடய மாடல் நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம பேஸ் ரெக்டாங்கிள் அது. நான் இதில் வந்து சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். டைமென்ஷனிங் என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக டைமென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த டைமென்ஷனையும் ஆர் லென்த்ன்ற பேராமீட்டரையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஆர் லென்த்ன்ற பேராமீட்டர் என்னோட டைமென்ஷனை ட்ரைவ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்னோட டைமென்ஷனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா கொடுங்க. உங்களுக்கு வந்து ஃபார்முலா எடிட்டர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியாமெட்ரிக்கல் செட் 1 sketch 1 length 7 length இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம வரைஞ்சிருக்கிற ஸ்கெட்ச் வந்து ஜியாமெட்ரிக்கல் செட்டில் இருக்கிற sketch 1, அதில் இருக்கிற லென்த்து 7 என்ன வேல்யூ கொண்டு நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இது வந்து உங்கள் ஸ்கெட்சில் இருக்கிற லென்த்தோட பாத். ஸ்கெட்ச் ஜியாமெட்ரிக்கல் செட் 1 sketch 1 length 7 அதோட லென்த். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ரீநேம்டு பேராமீட்டர்ஸ் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற பேராமீட்டர் எல்லாமே இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ஆர் லென்த் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இன்டூ 1 mm அப்படின்னு டைப் பண்ணணும். ஏன் 1 mm டைப் பண்ணுறோம் அப்படின்னா, நான் பேராமீட்டர் டிஃபைன் பண்ணும்போது அது ஒரு ரியல் வேல்யூ, இட்ஸ் அ நம்பர் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். கேட்டையால் வந்து டிஃபால்ட்டாக லென்த்துன்னு எடுக்கிறோம் அப்படின்னா மீட்டர்னு எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே இன்ட்டு 1 mm கொடுக்காம வெறும் 300 கொடுத்துருக்கேன் அப்படின்னா என் மொத்த லென்த்தையும் 300 மீட்டர்னு எடுத்து கேட்டையாக வரைஞ்சிடும். ஸோ அதனால் ஆர் லென்த் அது ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, அது ஒரு நம்பர், இன்ட்டு 1 mm போடுறேன். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 300 mm வரும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா 300 mm ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வேல்யூ என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் டயலாக் பாக்ஸில் என்னால் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது.
சேஞ்ச் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்கிற எஃப்எக்ஸ் பட்டன் எடுத்துனா திரும்ப ஃபார்முலா எடிட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எதர் ஃபார்முலா எடிட் பண்ணலாம், நியூமரிக்கல்வே நான் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதில் ஆர் லென்த்தோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஆர் லென்த்தோட வேல்யூவை இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். 215 வச்சுக்கோங்க. இப்போ 215 சேஞ்ச் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பிரெத்தை ஆர் பிரெத்தை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ டைமென்ஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள், நியூமரிக்கல் வேல்யூவில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ரீநேம்டு பேராமீட்டர்ஸில் ஆர் பிரெத்தை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் பிரெத்து ஈக்குவல் ஆயிரும். இன்ட்டு 1 mm கொடுக்கணும். நான் இன்ட்டு 1 மீட்டர்னு கொடுத்தேன், என் டைமென்ஷன் மொத்தமும் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா, மீட்டரில் எடுத்துக்கிச்சு அது. ஸோ அதனால தான் நம்ம இன்ட்டு 1 mm கொடுக்குறது. இன்ட்டு 1 கொடுத்துருக்கேன். இப்போ எம்எம்னு டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா டைமென்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட், இப்போ நம்ம ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து அதை பேட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் ஸ்கெட்சில் இருந்த டைமென்ஷனை வந்து பேராமீட்டர் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ஃபீச்சர்ஸில் இருக்கிற டைமென்ஷன்ஸை பேராமீட்டர்ஸ் வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரொஃபைல் வந்து என்னோடய ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் தான். லென்த்தில் இருக்கிற நியூமரிக்கல் வேல்யூவை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா கொடுங்க. இஸ் ஈக்குவல் டு சேம் அதே ப்ரொசீஜர் தான், ரீநேம்டு பேராமீட்டர்ஸில் இருக்கிற ஆர் ஹைட் இன்ட்டு 1 mm. ஓகே, உங்கள் மாடல் பார்க்க ரெகுலராக பண்ணுற மாடல் மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் இப்போ இந்த ரெக்டாங்கிளோட சைஸை மாற்றணும் அப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச்சில் நான் ஸ்கெட்சுக்குள்ளே போய்ட்டு ஒரு டைமென்ஷன் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை என்ன ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பேராமீட்டர் கூட லிங்க் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சிம்பிளாக என்னோட பேராமீட்டரை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சிம்பிள் ஆஸ் தட். நான் ஒரு தடவை ஸ்கெட்சுக்குள்ளே போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக அந்த பேராமீட்டரை மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம் நான். ஓகேவா, ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்குலர் ஹோல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சர்க்குலர் ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஹோலை வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன் பண்ணி ஒரு அரேவாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச்குள்ளே வந்தாச்சு. நான் சர்க்கிளை வேறு எங்கேயும் கன்ஸ்ட்ரைன் பண்ணல, நான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் சர்க்கிளாக தான் வரைய போகிறேன். அதை அடுத்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது சர்க்கிளோட டயமீட்டரை இந்த சி டயமீட்டரை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூமரிக்கல் வேல்யூவில் ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இங்கே எடிட் ஃபார்முலான்ற ஆப்ஷனே வராது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, கேட்டியா வந்து சர்க்கிளாக இருக்கட்டும், ஆர்க்காக இருக்கட்டும், ஸ்ப்ளைனாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரேடியஸ் மட்டும்தான் சேவ் பண்ணும். டயாமீட்டர்ன்றது டிரைவ்டு வேல்யூ, டிஃபால்ட் வேல்யூ கிடையாது. ஸோ சர்க்கிள் நம்ம வரைஞ்சாலும் கேட்டியா அதோட ரேடியஸை தான் சேவ் பண்ண முடியாது, டயாமீட்டரை சேவ் பண்ணாது. ஸோ நம்ம அதை ஃபார்முலாவை வந்து நம்மளோட டைமென்ஷனை வந்து பேராமீட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இங்கே கன்ஸ்ட்ரைன் டயலாக் பாக்ஸில் டயாமீட்டருக்கு பதிலாக ரேடியஸ்னு கொடுத்துட்டு இப்போ ரேடியஸ் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அங்கே எடிட் ஃபார்முலா வரும். இது எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரீநேம்டு பேராமீட்டர்ஸில் போயிட்டு சி டயாமீட்டர் தான் டிவைடட் பை 2. ஸோ எனக்கு வந்து ரேடியஸாக கிடச்சிடும் அது இன்ட்டு 1 mm. இப்போ இங்கே ரேடியஸ்ன்னு இருக்குது, பட் உங்களுக்கு டயாமீட்டராக விஷுவலாக வேணும் அப்படின்னா இப்போது ரேடியஸை டயாமீட்டரை சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஸோ இங்கே ஃபார்முலா ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ரேடியஸ் இருக்கணும். ரேடியஸில் ஃபார்முலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டயாமீட்டராக சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போது சர்க்கிளோட டைமென்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பொசிஷனை கண்ட்ரோல் பண்ணணும். என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறேன்றதை பொறுத்து இந்த ஃபஸ்ட் சர்க்கிளோட பொசிஷன் சேஞ்ச் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ என்னோடய அரேயில் வந்து 4 காலம்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டல் லென்த்தில் 4 ஈக்குவல் பிளேசஸில் எனக்கு சர்க்கிள்ஸ் க்ரியேட் ஆகணும். ரோஸ் வந்து 3 இருக்குது அப்படின்னா டோட்டல் பிரெத்தில் 3 ஈக்குவல் பொசிஷன்ஸில் எனக்கு வந்து சர்க்கிள் க்ரியேட் ஆகணும். ஸோ நம்ம ரொம்ப பெரிய நம்பராக போகாமல் ஃபஸ்ட்டு வந்து 2ன்னு எடுத்துப்போம். இப்போ எனக்கு வந்து 2 காலம் தேவை அப்படின்னா என் டோட்டல் லென்த்தை 2 செப்பரேட் ரோஸ் வந்து பிரிக்குது. ஸோ இப்போ என் டோட்டல் லென்த்து 3 ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு ஃபார்முலா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட பொசிஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாவது ஒரு எண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டபுள் டேப் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரைன் டயலாக் பாக்ஸில் வேல்யூவில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா. இப்போ இந்த ஆஃப்செட் வேல்யூ, ஓகே, அந்த ஆஃப்செட் பேர் ஆஃப்செட் 10, அது லென்த்து கிடையாது, ஆஃப்செட் 10. நான் பொசிஷன் தான் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ அது லென்த்தாக வராது, ஆஃப்செட்டாக வரும். ஸோ ஆஃப்செட் 10ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னோட ஆர் லென்த்து டிவைடட் பை நம்பர் ஆஃப் காலம்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 mm. ஆஃப்செட் வந்து டைமென்ஷன் தான், ஸோ அதனால் இன்ட்டு 1 mm இதுலேயும் போடுறோம். என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா டோட்டல் லென்த்தை எவ்வளோ கொடுத்துருக்கேன், 4 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். டோட்டல் லென்த்தை 5 ஈக்குவல் பிளேசஸாக பிரிக்கும். ஓகே, 1 2 3 4 5ஆக பிரிக்கும். ஸோ லென்த்தை தான் 5ஆக பிரிக்கும். உங்களுக்கு வந்து சர்க்கிள் வர்றது வந்து 4 சர்க்கிள்ஸ் வரும். ஓகே,
நம்ம வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபார் டைம் பீயிங் ஆஃப்செட் டிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது டோட்டல் லென்த் டிவைடட் பை காலம் ப்ளஸ் 1 அப்படின்னு மட்டும் கொடுங்க. ஸோ ரோ டைமென்ஷன் கொடுக்கும்போது டோட்டல் பிரெத் டிவைடட் பை ரோ ப்ளஸ் 1 கொடுக்க போகிறோம். ரைட், பொசிஷன் சென்டர் வித் தட் எட்ஜ். டபுள் கிளிக் பண்ணுங்கள் டைமென்ஷனை, கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆஃப்செட் 11. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ரீநேம்டு பேராமீட்டர்ஸில் ஆர் பிரெத்து divided by row plus 1 into 1 mm. So 30 mm எடுத்துக்கிச்சு. ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோன்றதை நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், எக்ஸிட் ஒர்க்பெஞ்ச். நெக்ஸ்ட் இதை பாக்கெட் பண்ணணும். பாக்கெட் கொடுக்கும்போது நான் பாக்கெட்டில் வந்து டைமென்ஷன் கொடுக்காம அப் டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா எனக்கு என்னோட ரெக்டாங்குலர் பிளேட்டோட ஹைட் எவ்வளோ வேரி ஆனாலும் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து த்ரூ ஹோல் தேவை. ஸோ அதனால் அப் டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட ரெக்டாங்குலர் பிளேட்டில் சர்க்குலர் ஹோல் ட்ரில் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி ஒரு அரேவாக கிரியேட் பண்ண போகிறேன், 2 டைமென்ஷனல் அரேவாக. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற ரெக்டாங்குலர் பேட்டர்னை கிளிக் பண்ணியாச்சு. ஆப்ஜெக்ட் டு பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்கெட்டை செலக்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைரக்ஷன் செகண்ட் டைரக்ஷன் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைரக்ஷனோட ரெஃபரன்ஸ் எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட் டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற ஏதாவது ஒரு எட்ஜை வந்து நான் டிஃபைன் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு லென்த் வைஸ் எட்ஜ் ஒன்று எடுத்துக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. எனக்கு தேவை வந்து இந்த சர்க்கிள்லேருந்து ரைட் சைடில் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். அதே தான் செகண்ட் டைரக்ஷன்லேயும் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் செலக்ட் ஆகிருக்கும். டைரக்ஷன் மட்டும் நான் ரெஃபரன்ஸ் எலமெண்ட் வச்சு டிஃபைன் பண்ண போகிறேன். பிரெத்துக்கு பேரலாக இருக்கிற ஏதோ ஒரு எட்ஜ். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு நம்பர் 2ன்னு போட்டு ஏரோ காட்டுது இல்லையா, அது வந்து செகண்ட் ஆஃப்செட்டோட டைரக்ஷனை காட்டுது. மாறி இந்த மாதிரி இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டாப் சைடில் இருக்குது அப்படின்னா ரிவர்ஸ் கொடுத்து அதை கரெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துக்குங்க. ஓகே, ஸோ டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அடுத்து எத்தனை இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வரணும், எவ்வளோ தூரத்தில் பேட்டர்ன் வரணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா கொடுங்க. இதுதான் நம்பர் ஆஃப் காலம்ஸுக்கான என்ட்ரி இருக்கிற பாக்ஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். இந்த இடத்துல இன்ட்டு 1 mmனு போட மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான், லென்த் ஆஃப் காலம்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து அது டைமென்ஷன் கிடையாது, இட்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ. ஸோ எப்பயுமே பேராமீட்டர் கிரியேட் பண்ணும்போது நியூமெரிக்கல் வேல்யூவாக கிரியேட் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே, ஓகே கொடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன கிரியேட் பண்ணிச்சு, இங்கே 4 காலம்ஸ் நான் பேராமீட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேம் 4 பேட்டர்னை வந்து இங்கே 4 காலம்ஸ் வந்து பேட்டர்னாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்பேசிங் கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்பேசிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு எட்ஜிலேருந்து இந்த சென்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே தான் இது எல்லாத்துக்கும் இடையில இருக்குது. அதை ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். எந்த வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா, இப்போது ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்பேசிங்கை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா கொடுங்க. ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா எடிட்டர் டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இதில் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரீநேம்டு பேராமீட்டர்ஸ் போகாமல் லென்த் பேராமீட்டர் போகும். லென்த் பேராமீட்டரில் ஆஃப்செட் 10ன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சர்க்கிள் வரைஞ்சல பொசிஷன் பண்ணும்போது ஒரு டைமென்ஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். சேம் டைமென்ஷன் தான் எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி எம்எம்ல இருக்கிறதுனால இங்கேயும் எம்எம் ஆட் பண்ண தேவையில்லை. இது டிஸ்டன்ஸ் தான், பட் ஆஃப்செட் 10 கால்குலேட் பண்ணும்போது நான் எம்எம் அதில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே எம்எம் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஓகே, ரைட். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சர்க்கிளோட பொசிஷன்ஸ்லாம் வந்து ஈக்வி ஸ்பேஸ்டாக இருக்கும். ஸோ எட்ஜிலேருந்து ஃபஸ்ட் சர்க்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே தான் அடுத்தடுத்த சர்க்கிள்ஸும் சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம். செகண்ட் டைரக்ஷன்லேயும் அதே ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸ்பேசிங்கை ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா, திரும்ப லென்த் பேராமீட்டரில் போய்ட்டு ஆஃப்செட் 11. இதுவும் நம்ம சர்க்கிளோட பொசிஷனை டிஃபைன் பண்ணப்போ கால்குலேட் பண்ண ஆஃப்செட் தான். இதுவும் லென்த்து தான். ஸோ அதனால் இன்ட்டு 1 mm கொடுக்க தேவையில்லை. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, பட் ஆனால் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இன் செகண்ட் டைரக்ஷன் 2ன்னு இருக்குது. பட் இங்கே ரோவில் வந்து 3 கொடுத்துருக்கேன் நான். ஸோ என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபார்முலா. நம்ம டிஃபைன் பண்ண வேல்யூ எல்லாமே ரீநேம் பேராமீட்டர்ஸில் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு ரோ. அகெயின் இது வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, இது லென்த்து கிடையாது. ஸோ அதனால் எம்எம் என்டர் பண்ணல. ஓகே, எல்லா கன்ஸ்ட்ரெயினையும் நான் எல்லா டைமென்ஷனையும் எல்லா நியூமரிக்கல் வேல்யூவும் நான் பேராமீட்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ என் ரெக்டாங்குலர் பிளேட்டில் எனக்கு வந்து சர்க்குலர் ஹோல்ஸ் ஒரு பேட்டர்னாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாடலோட பியூட்டி என்ன அப்படின்னா, எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆட் பண்ணாலும் எல்லா ரோவும் காலமும் ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும். அதுதான் இந்த மாடலோட அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் காலமை வந்து இப்போ நான் 6ன்னு மாற்றுறேன் அப்படின்னா
நம்பர் ஆஃப் காலம் 6 தான் ஆச்சு. பட் அதுக்கு இடையில இருக்கிற பொசிஷன், ரிலேட்டிவ் பொசிஷன் வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்குது. ஒரு சர்க்கிளுக்கு இடையில என்னென்ன ஸ்பேஸ் இருக்கோ அது வந்து ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிருக்கும். சேம் ஃபார் ரோ. 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 5 வேண்டாம், இது ஈவன் நம்பர் 6ன்னு கொடுப்போம். கொடுத்தேன் அப்படின்னா ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டோட்டல் லென்த்தை நம்பர் ஆஃப் ரோஸ் வச்சு பிரித்து ஈக்குவலாக ஸ்பேஸ் பண்ணி எனக்கு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாக்க நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மாடல் வந்து பயங்கர டைனமிக்காக பிஹேவ் ஆகும். இது எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ஒரே கான்ஃபிகரேஷன் இருக்கிற நிறைய பார்ட்ஸ். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு போல்ட் இருக்குது, நட் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாடலெல்லாம் சேம் தான். பட் அதோட விஷுவலி அந்த மாடலெல்லாம் சேமாக இருக்கும். பட் அதோட டைமென்ஷன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போல்ட்டை நீங்கள் கிளாசிக்கல் அப்ரோச்சில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு M6 போல்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் M12 க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை நான் போயிட்டு சிலிண்டர் க்ரியேட் பண்ணி, ஹெக்ஸ் ஹெட் க்ரியேட் பண்ணி, சாம்பர் பண்ணி, த்ரெட்டு கொடுத்து க்ரியேட் பண்ணுறதை விட ஒரு பேராமீட்டர் கண்ட்ரோல்டு ஒரு 3D மாடலை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பேராமீட்டர் கண்ட்ரோல்டு 3D மாடலை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் பேராமீட்டரோட வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவேன். M6 போல்ட்டுக்கு என்னென்ன வேல்யூ அதை என்டர் பண்ணி M6 போல்ட்டுக்கான 3D மாடல் ஜென்ரேட் பண்ணிடுவேன். சேம் பார்ட்டில் M12க்கான வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணி பேராமீட்டர்ஸில் M12 போல்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் பெனிஃபிஷியலாக இருக்கும். எப்போ அப்படின்னா உங்கள் மாடல் வந்து விஷுவலி சேம் பட் டைமென்ஷன்ஸ் மட்டும் வேறு அப்படின்ற பட்சத்தில் இது வந்து உங்கள் மாடலிங் ப்ராசஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துரும். ஸோ இதே மாடலை நம்ம வந்து இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணி கூட பண்ண முடியும். அதை எதில் பண்ணலாம் அப்படின்னா, சேம் நாலேஜ் டூல் பாரில் இருக்கிற FOG ஃபாக் கிடையாது, அது வந்து FOG லாவை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னால் அதில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ ப்ரோக்ராம் பண்ணி எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனுக்கு மேலே வந்தால் மட்டும் பேட்டர்ன் பண்ணு, ரெக்டாங்கிள் வந்து ஒரு பர்டிகுலர் டைமென்ஷனுக்கு மேலே இருக்குன்னா மட்டும் பேட்டர்ன் பண்ணுங்க, இல்லைனா பண்ண வேண்டாம் அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸையும் கோட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு நான் லா யூஸ் பண்ணி எப்படி இதே மாடலை ஜென்ரேட் பண்ணுறது, இல்லை அந்த லா வந்து என்னோடய ஃபார்முலாவை விட என்ன எப்படி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.